உங்களுடைய திறமை, உங்களுடைய காரியங்கள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு உலகமெல்லாம் இந்த வியாதியினால தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு அதனுடைய பயங்கரம் தெரியாதபடியே கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார். அவருடைய பயங்கரம் நிறைய பேருக்கு தெரியாதபடியே காத்து கொண்டிருக்கிறார். யாருடைய கிருபைதான். சமீபத்தில் ஊழியத்திற்கு போயிருக்கிறத இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வைத்திருக்கிறதான ஒரு சகோதரத்துல பேசும்போது அவர் சொன்னார், நான் மட்டும் 300 கொரோனா பாடி அடக்கம் பண்ணி இருக்கிறேன். அதுல பெரும்பாலானவங்க பணக்காரங்க தான் சொன்னார். அவர் பெரும்பாலானவங்க பணக்காரங்க, கோடீஸ்வரங்க. அடக்கத்திற்கு கூட யாருமே வர முடியாது, வரல அப்படின்னு சொன்னார். தகப்பன் சத்தா தகப்பன் மட்டும்தான். ஆம்புலன்ஸ் டிரைவர், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உதவியாள், ஒரு ஜேசிபி ஆபரேட்டர், ஒரு ஜேசிபி உதவியாள். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இவர்கள். அதில் அவர் சொன்னார், பெரும்பாலானவங்க தவறான விதத்தில் பணத்தை சம்பாத்தியம் பண்ணவங்க. அனுபவிக்க முடியல. அநேகர் பாதி வயது கூட ஆகல, அநேகர் மரித்து போனாங்க. ஒரு நாயை அடக்கம் பண்ணுவது போலதான் என்ன செய்யப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனா நான் அநேகங்களும் நினைச்சு பார்க்கிறேன். சிலர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் மரித்து போயிருக்கிறாங்க, அநேகர் எனக்கு ரொம்ப நண்பர்களும் அவங்க மரித்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் அனுதினமும் எனக்கு அன்பானவங்க, சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு சோதனை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நான் ஊக்கமாக ஜெபிக்கிறதான வழக்கம் உண்டு. கர்த்தர் கிருபையினால அப்படிப்பட்டதான மகா பெரிய துக்கத்திற்கெல்லாம் எனக்கு என்ன கொடுக்கல ஆண்டவர், இடம் கொடுக்கல. அதற்காக நான் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். அனுதினமும் நான் காலை மாலை மட்டுமல்ல, நான் போகையிலும் வருகையிலும் நடக்கும்போது இந்த நினைக்கிறதான வேலையெல்லாம் என்னுடைய இருதயம் நன்றி அறிந்துள்ளதான இருதயமாக கர்த்தர் நாமத்தை என்ன செய்ய, என்னை அறியாமலேயே துதிக்கிறது. நீங்களும் துதியுங்கள். கர்த்தர் உங்களை கிருபையாக பாதுகாத்து வந்திருக்கிறார். கடந்த வாரத்துல நீண்ட பிரயாணங்கள் எல்லாம் நானே டிரைவ் பண்ணிவிட்டு போய் வர கர்த்தர் உதவி செய்தார். எத்தனையோ ஆபத்துகள் தீமைகள் எல்லாம் வர இருந்தது. என்றாலும் கர்த்தர் தான் கிருபையாக என்ன செய்திருக்கிறார், காத்திருக்கிறார். அடியேனும் என்ன செய்திருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். பலவீனங்கள் இருந்தால் கர்த்தருடைய பலம் தான் நம்மை எல்லாம் தாங்கி நடத்துகிறது. என்னை தாங்கி நடத்துகிறது. முக்கியமான வேலைகளில ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதான ஜெபத்தை நான் ஆவியில் உணர்கிறேன். ஒரு சிலர் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு ஆவியில் உணரப்படுகிறது. அதற்காக ஸ்பெஷலாக உங்களுடைய ஜெபத்திற்காக உங்களை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனுடைய ஆசீர்வாதமும் ஜெபிக்கிறதான உங்களுக்கு கடந்து வரும். தொடர்ந்து வரப்போகிறதான நாட்களில் நீங்கள் ஊழியத்தை செய்கிறதான எனக்காக அதிகமாக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊழியம் என்பது லகுவானதல்ல. அது வர வர எல்லாருக்கும் வர வர ஊழியம் லகுவாகும். எனக்கு என்னமோ தெரியல, வர வர ஊழியம் எப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப கடினமாக போயிட்டு இருக்கிறது. எனக்கு என்னன்னே புரியல. நான் சில வேளைகளில் ரொம்ப அமைதலாக தான் இருக்க வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் வேணும்னா சொல்லிக் கொள்ளலாம். ஆண்டவரிடத்துல நான் கேட்கிறது உண்டு. நாட்கள் ஆக ஆக ஊழியக்காரங்க எல்லா காரியத்திலும் ஒரு விசாலத்தை உணர்வார்கள். ஆனா ஏனோ அநேக விதமான காரியங்கள்ல ஊழியத்தை கொண்டு போவதே எனக்கு எப்படி இருக்கிறது, கடினமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது சொல்லி ஆண்டவரிடத்துல வேதனைப்பட்டது உண்டு, கண்ணீர் சிந்தினது உண்டு. இதனால கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதான பெரிய உதவி எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சபையில இருக்கிறதான ஜனங்கள், இந்த சபையில குடும்பத்தினராக இருக்கிறவர்கள் எங்கே நீங்கள் கடந்து சென்றாலும் இந்த சபைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த சபையில உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும். இந்த சபையினுடைய நிறைவு குறைவுகளை நீங்கள் பங்கிடுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே ஆலோசனைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அந்த வேளையில கர்த்தர் தருகிறதான வார்த்தைக்கு நேராக கடன் சொல்லலாம். வாசிப்போம். சங்கீதத்தினுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தினுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம்.
நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நல்ல பங்கை தெரிந்தெடுத்த மரியாதை குறித்து ஆண்டவர் சொன்னதான சாட்சியை குறித்து ஒரு சில வார்த்தைகள் மூலமாக நாம் கேட்டோம். சிலர் ஒருவேளை நீங்கள் ஆராதனையில தவிர்க்க முடியாமல் வர முடியாத சூழ்நிலை இருந்தால், நம்முடைய சபையினுடைய பிரசங்கங்கள் யூடியூப்ல ஒவ்வொரு வாரமும் பதிவிடப்படுகிறது. நீங்கள் கட்டாயம் கேட்கணும். இந்த சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த சபையினுடைய போதனை ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறவர்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய போஜனம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ, அதே போல இந்த சபையை சேர்ந்ததான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதான வார்த்தைகள் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு வாரம் உங்களுக்கு தவிர்க்க முடியாமல் நீங்கள் வராமல் இருந்தால், போன வாரத்துல ஒரு நபர், சில விசுவாசிகளை குறித்து நான் சில காரியங்களை ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா சிலரை குறித்து நான் சாபமெல்லாம் இதுவரைக்கும் நான் போடல. நான் மனிதனாக இருக்கிறபடினால எனக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. உங்க இருதயத்து மாதிரிதான் எனக்கு இருக்கு. நான் தேவனுடைய தூதனும் அல்ல, நான் தேவனும் அல்ல. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு உண்டு. துக்கப்படுகிறதான சூழ்நிலை நடந்தா துக்கம் வரும், சந்தோஷப்படுகிறதான காரியங்கள் நடந்தா எனக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். சென்ற வாரத்துல ஒரு நபர், இந்த வாரம் ஆராதனைக்கு வர முடியாது, இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருக்கிறது, போகலாமா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சின்ன பிள்ளைங்க தான் கேட்கும் போது, நான் டீச்சருக்கு பயந்த பிள்ளைங்க கேட்கும். இது பயந்தல்ல, இது எதுனால? பாஸ்டருக்கு பயந்தல்ல, பாஸ்டர் மேல அன்புனால. சரி, பாஸ்டர் துக்கப்படக்கூடாது என்பதற்காக போகலாமா? நான் மறு பேச்சை பேசல. ஏன்னா அவர்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னுடைய இருதயத்திற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனா அவர்கள் கேட்டது ஒரு தகுதியான ஒரு காரியம் தான். அது அவர்களுக்கு ஒரு அவசியமான ஒரு காரியம். எனவே நான் ஏன், எதற்கு, எப்படி, எந்த கேள்வியுமே கேட்கல. அவங்க சொன்ன மாத்திரத்துல சரி போய்விட்டு வாருங்கள் சொல்லி சொன்னேன். அவர்கள் இந்த வாரம் என்ன செய்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஆண்டுடைய கிருபையினால ஒரு வாரம் விட்டாலும் செய்தியை யூடியூப்ல பார்க்கிறதான ஒரு நபர் தான். அப்போ தேவனுடைய சபையில கடந்து வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபையில ஆண்டவர் கொடுக்கிறதான போதனை என்பது மிக முக்கியமானது. அதை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. ஏன்னா அந்த சபையில் வருகிறதான தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் இந்த சபை நடத்துகிறதான ஊழியரை வைத்துதான் நடத்துகிறார். நீங்கள் தேவனால் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக சபையில உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிறதான நீங்கள் வழி நடத்தப்படும் போது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சென்ற வாரத்துல அந்த மரியாளுடைய தன்மையை பார்த்த இந்த வாரத்துல பக்தன் தாவீது சொல்லுகிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு என்ன கிடைத்தது? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அந்த நேர்த்தி என்று சொல்லும் போது ஆங்கில வேதாகமத்தில் பிளசன்ட் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க. பிளசன்ட் என்றால் இனிமையான, சந்தோஷமான என்கிறதான ஒரு அர்த்தம். இந்த தாவீது சொல்கிறார், எனக்கு அப்படிப்பட்டதான இடத்துல என்ன கிடைத்தது? பங்கு கிடைத்தது. அது தேவன் கொடுத்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவன் நேர்த்தியான இடத்துல பங்கு கொடுத்தபடினால சுதந்திரமும் எப்படி இருந்ததா? சிறப்பாக இருந்தது. சுதந்திரமும் சிறப்பாக இருந்ததாக அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனிதர்களிடத்தில் இருந்து நன்மையை எதிர்பார்க்கிறோம், மனிதர்களிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு மனிதர்கள் தருகிறதான நன்மைகள் எல்லாம் குறை உள்ளது என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை நிறைவாக தேவன் ஒருவர் தான் மாற்ற முடியும். எனவே நம்முடைய கண்கள் எல்லாம் யாருக்கு மேல இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும். இன்னைக்கு சில பிள்ளைங்க எல்லா தேவைக்கும் யாரை சார்ந்திருப்பாங்க? பெற்றோர்களை சார்ந்திருப்பாங்க. சில மனைவிமார் எல்லா தேவைகளுக்கும் யாரை சார்ந்திருப்பாங்க? கணவன்மார்களை சார்ந்திருப்பாங்க. சில வயதான பெற்றோர்கள் எல்லா காரியத்திற்கும் யாரை சார்ந்திருப்பாங்க? பெற்றோர் பிள்ளைகளை சார்ந்திருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான பங்குகள், நன்மைகள் எவைகளாக இருந்தாலும் சரி, அவைகள் உங்களுக்கு ஒரு பூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. எப்போதுமே நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் தந்தால் மட்டும்தான் எனக்கு நிறைவு வரும், மனுஷனால் எனக்கு என்ன வராது, நிறைவு வராது. ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதிர்பார்க்கிறதான இடத்துல நன்மைகள் உங்களுக்கு வராது. அந்த வாசல் அடைக்கப்படும். அந்த நபர் கடின இருதயம் உள்ளவர்களாக மாறுவார்கள். அந்த உதவி நிறுத்தப்படும். நான் உடனே அந்த நபர் மேல விசனப்பட்டு என்ன கிடையாது, பயம் கிடையாது. பக்தன் தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். உங்களுடைய கண்கள் எங்கே இருக்கிறது? நீங்கள் யாரை எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் யாரிடத்தில் இருந்து நன்மையை விரும்புகிறீர்கள்? இவைகள் எல்லாமே தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும் என்கிறதான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கும் போது நம்முடைய கண்கள் யாரை பார்க்கும்? தேவனை பார்க்கும். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை பார்க்க வேண்டாம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். ஏனென்றால் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் எல்லா மனிதர்களும் முழு சுயநலம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் விதிவிலக்கல்ல. ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஒரு சில தேவனுக்கு பயந்து வாழ்கிறதான ஜனங்கள் மட்டுமே தங்களுடைய சுயநலத்தை கொஞ்சம் குறைத்து அநேகருடைய நலனுக்காக தங்களை என்ன பண்றாங்க, தியாகம் பண்றாங்க, தங்களை தியாகம் பண்றாங்க. நீங்கள் தியாகம் பண்ணாமல் ஒரு நபருக்கு ஒரு உதவி செய்ய முடியாது. நீங்கள் தியாகம் பண்ணாமல் ஒரு ஊழியத்திற்கு உதவியாக இருக்க முடியாது. நீங்கள் தியாகம் பண்ணாமல் ஊழியருக்கு உதவியாக இருக்க முடியாது. நீங்கள் தியாகம் பண்ணாமல் உங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அது போதாது. ஒரு காலத்தில் நீங்கள் 5000 சம்பளம் வாங்கி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப 60,000 வாங்குறீங்க, 1 லட்ச ரூபா வாங்குறீங்க. போதுகிறதா உங்களுக்கு? பத்துதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளம் இப்ப வாங்கல. இப்ப அதோட எப்போதும் நமக்கு என்ன இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லாரும் இன்க்ளூடிங் என்னை சேர்த்தான் சொல்றேன். எல்லாருக்கும் எவ்வளவு வந்தாலும் அதற்கு என்ன இருக்கிறது, தேவை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மனுஷன் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறதான வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு வந்தாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது. வேதம் சொல்கிறதல்ல, அழகாக காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதே இல்லை. தேவனுடைய பிள்ளை விதமாக இருக்கக்கூடாது. நீங்க எத்தனை வஸ்திரம் இருந்தாலும் அடுத்தால என்ன வேணும்? என்ன வேணும்? எத்தனை வஸ்திரம்? சில தேவனுடைய பிள்ளை சொல்றதை கேட்டிருக்கேன். இத்தனை வஸ்திரம் என்னத்துக்கு? ஒரு 5 வஸ்திரம் இருந்தா போதும், ஒரு 10 வஸ்திரம் இருந்தா போதும். நான் வீட்டுல எல்லாம் சில வேலைகள்ல சொல்லுவேன், புதுசு வரணும்னா இருக்க பழசெல்லாம் என்ன செய்யணும், அது பழசு கிழிஞ்சது கொண்டதெல்லாம் கொடுக்க கூடாது. எப்போதுமே கொடுக்கறது முதல் தரமானதை கொடுக்கணும். ஏன்னா நீங்க யாருக்காக கொடுக்குறீங்க? ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க. ஒரு ஏழை கொடுத்தாலும் கூட அது யாருக்கு கொடுக்கறது தான். ஆனா இன்னைக்கு ஏழை கொடுக்கறது உதவாக்கரையை கொடுப்பாங்க. இவர்கள் சாப்பிட்டு கழிச்சது ஏழை கொடுப்பாங்க. அது ஆண்டவர் கொடுப்பதற்கு சமானம். இன்னைக்கு அநேகர் கொடுத்தும் நன்மையை பெற முடியாமல் இருப்பதற்கான காரணம் அவருடைய இருதயம் தான் காரணம். கொடுத்தால் எல்லாம் முடிந்து என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள். ஆண்டவருக்காக கொடுப்பதும் ஏழைகளுக்காக கொடுப்பதும் எப்போதும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆகாரத்தை சாப்பிட உங்களால் முடியவில்லை, என்ன தைரியத்தில் நீங்கள் அதை ஏழைகளுக்கு கொடுக்கிறீர்கள்? ஏழை ஆண்டவர் என்று அல்லவா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கொடுக்கிறான் அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி கெட்டு போனதையும் உதவாததையும் கிழிஞ்சதையும் எப்படி ஒரு ஏழைக்கு கொடுக்க முடியும்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏழைக்கு கொடுக்கிறத கர்த்தருக்கு கொடுக்கிறது என்று சொல்லி நினைக்காதபடினாலதான் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. ஊழியர்களுக்கு என்று சொல்லி கொடுப்பது கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி எண்ணாதபடினாலதான் இன்றைக்கு நீங்கள் கொடுத்தும் என்ன பெற முடியவில்லை, ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. இந்த சபையில வருகிறதான
எல்லாமே கர்த்தருக்காக கொடுக்கப்படுகிறது மட்டும் வந்தால் போதும், மற்றவை வர வேண்டாம். எனவே தான் தனிப்பட்ட விதத்துல யாருக்கும் கொடுக்கல என்று சொல்லி நான் சொல்லுகிறது இல்லை. அவர்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் கொடுக்கட்டும், அது ஆண்டவருக்கு அவர்களுக்கு உரியது. என்னுடைய தேவைகள் கிருபையாக யாரால் சந்திக்கப்படுகிறது? தேவனால் வந்து சந்திக்கப்படுகிறது. சில வேளைகளில் தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பதை பார்க்கும்போது எனக்கு மிக மிக எப்படி இருக்கும்? மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். கார் வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும் போது அநேகரும் சொன்னாங்க, எப்படி டியூ கட்ட போறீங்க, எப்படி பெட்ரோல் போட போறீங்க. சமீபத்தில் என் மகா கூட சொன்னான், எப்படி இவ்வளவு தூரத்துக்கு பெட்ரோல்லாம் போட்டு ஓட்ட போறீங்க, பாரு ஆண்டவர் எப்படி நடத்துறாரு. கார் அவர் வாங்கி தந்தால் அவருடையது, அவருடைய காராக இருந்தால் அவர் வந்து என்ன பண்ணணும், அவர் இஎம்ஐ அடைக்கணும். அவருடைய காராக இருந்தால் நான் போவதற்கு அவர் பெட்ரோல் தரணும். இதை நான் பிரயாசப்பட்டு வாங்கவில்லை. நான் பிரயாசப்பட்டு வட்டிக்கு அங்கேயும் கடன் வாங்கி அங்கே ஓடி இங்கே சாடி அவங்கள ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டு அப்படிலாம் வாங்கல. ரொம்ப லகுவாக யார் தந்தது? ஆண்டவர் தந்தது. ஆண்டவர் தந்தால் இஎம்ஐ கட்டுவதற்கு பணம் தருவார். ஆண்டவர் தந்தால் பெட்ரோல் போடுவதற்கு பணம் தருவார். நான் தஞ்சாவூர் பிரயாணம் போட்டு போக ஆரம்பிக்கிறது எப்படி தேவைகள் சந்திக்கப்பட போகிறது என்று சொல்லி நினைத்தேன். ஆனா ஆண்டவர் எதிர்பாராத இடத்துல இருந்து என்னத்தை கொண்டு வந்தார்? அதற்கான தேவைகளை வந்து நினைச்சார், சந்தித்தார். யாரிடத்திலுமே ஊழியத்திற்கு தேவை என்று சொல்லி கேட்க நான் விரும்புவதில்லை. இன்னைக்கு அநேகர் ஊழியத்திற்கு தேவை என்று சொல்லி அநேகர் இடத்துல கேட்பார்கள். ஆண்டவருக்காக வக்காலத்து வாங்குவதற்கு நாம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அவருடைய ஊழியத்திற்கு அவர் தேவனை கொண்டு வருவார். அவர் தந்தால் ஊழியம் நடைபெறட்டும், அவருடைய தரவிட்டால் ஊழியம் வந்து அப்படி இருக்கட்டும். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தால் சாப்பாடு, இல்லைன்னா வந்து என்ன செய்வாங்க? இருப்பாங்க. தேவன் ஆச்சரிய அற்புதமான விதமாய் நடத்துகிறதான தேவன். அப்ப நம்ம ஒரு இடத்துல எதிர்பார்க்கும் போது அங்கே ஸ்டாப் ஆகும். ஆனா வேற இடத்துல இருந்து நமக்கு வந்து வரும். தேவனுடைய பிள்ளைகள் எப்போது பரத்தின் ஒத்தாசையை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு என்ன பங்கு கிடைக்குமா? நேர்த்தியான இடங்களில நமக்கு என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலைகளை நீங்கள் வைத்து நம்புகிறீங்க. சூழ்நிலைகளை வைத்து நம்பினா சிறப்பான சுதந்திரத்தை எல்லாம் நீங்கள் பெற முடியாது. உங்களுடைய சம்பளத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் நம்ப வேண்டாம். ஆண்டவர் அதற்கு மேலாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதான தேவன். ஆனால் நீங்கள் தேவன் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நீங்கள் முதலாவது செய்து நிறைவேற்ற வேண்டும். நல்ல சுகபலனை தந்திருக்கிறார். ஆண்டவரை தேடனை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தனை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஆராதிக்கனை எதிர்பார்க்கிறார். ஊழியக்காரரோடு ஊழியங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும் எதிர்பார்க்கிறார். ஊழியங்களுக்கு கூட வரணும் எதிர்பார்க்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தரை பற்றி சொன்ன இதை எதிர்பார்க்கிறார். ஆனா இவைகள் ஒன்றுமே இல்லை. ஆனா இன்னும் ஆண்டவரிடத்துல எதை எதிர்பார்க்கிறோம்? நன்மைகளை வந்து எதிர்பார்க்கிறோம். நம்மால் இயன்ற அளவுக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்முடைய சரீர சுகபலனை நம்ம வந்து என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நல்ல சுகபலம் தந்திருக்கிறார் அல்லவா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? உங்க குடும்பத்தினுடைய மனம் திரும்புதலுக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? இன்னும் அந்த காலத்தில் உள்ள அதே ஜெபத்தை தானே பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும், என் கணவனை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், மருமகளை ஆசீர்வதியும், மகனை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஒரு ஜெபம் தானே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. வேற ஆத்மீக மேன்மையான காரியத்திற்கான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. என்னைக்காவது ஆண்டவரை என்னுடைய கணவன் இவ்வளவு நாள் உபவாசம் இருக்க மாட்டேங்கிற, உபவாசம் இருக்கட்டும் ஆண்டவரை. இந்த இடநாள் கூட்டத்துல கடந்து வந்து சத்தியங்களை கேட்க மனமற்றவராக இருக்கிறார், கொண்டு வாருங்க ஆண்டவரை. ஆண்டவர் உமக்காக கொடுப்பதில் மிகவும் குறைவுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு அதற்கான ஒரு எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை பற்றி 4 பேரிடத்துல சொல்வதற்கு அவருக்கு உதவி செய்ய ஆண்டவரே. என்னைக்கா நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நீங்க சபையில ஜெபம் பண்ணுறதான வீட்டிலையும் ஜெபம் பண்ணுவீங்க. சபையில நீங்கள் வந்து பொதுவான காரியத்திற்கு ஜெபம் பண்ணுவதை என்னால் வந்து என்ன செய்ய முடியவில்லை, கேட்க முடியவில்லை. அப்புறம் வீட்டில் நீங்க வந்து எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? தாவீது சொல்றார், எனக்கு எங்க பங்கு கிடைச்சது? உங்களால தைரியமாக சொல்ல முடியுமா? சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஆண்டவர் நேர்த்தியான ஆசீர்வாதத்தை வந்து என்ன செய்கிறார், தந்திருக்கிறார். எல்லாம் தேவனை எதிர்பார்த்தபடினாலும், தேவனை சார்ந்து கொண்டபடினாலும், தேவனிடத்துல ஜெபம் பண்ணினபடினாலும், தேவனால் கொடுக்கப்பட்டதன் ஆசீர்வாதம் நன்மை. பரம்பரை பணக்காரர்கள் அல்ல, படிக்க வைப்பதற்கு அதிக பணம் கிடையாது, உதவி கிடையாது. என்னுடைய தகப்பனார் இறந்ததுக்கு பிறகு உறவுகள் எல்லாம் எங்களை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். எல்லாம் வந்து ஒதுங்கினாங்க. ஜனங்களை ஒதுக்குகிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பம் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னவென்றால், எல்லா மனிதர்களும் சண்டை பண்ணட்டும்,
எல்லா மனிதர்களும் ஒதுக்கோட்டம் பரவாயில்லை. மனிதர்கள் நம்மை நெருக்க நெருக்க, மனிதர்கள் நம்மை அவமதிக்க அவமதிக்க, மனிதர்கள் நம்மை நிந்திக்க நிந்திக்க தேவனுடைய அன்பு நம்ம மேல அதிகமாக வரும். தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதம் மேல அதிகமாக வரும். எனவே இதை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். மனிதர்களை பார்க்க வேண்டாம். அவருடைய செயல்களை பார்க்க வேண்டாம். மனிதர்கள் தான் நமக்கு தெரியுமே. அவனுடைய இருதயம் தெருக்குள்ளதும் மகா கேட்டுள்ளதுமாய் இருக்கிறது. அவன் நல்ல காரியங்களை என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். நல்லவைகளை எதிர்பார்ப்பான், நல்லவைகளை செய்ய மாட்டான். வேதம் என்ன சொல்கிறது? மனிதர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை, அப்படிதானே, கனத்தை எதிர்பார்த்தா பொதுவா மனிதர்கள் கனத்தை எதிர்பார்ப்போம். அது விதிவிலக்கு அல்ல. ஆனா கனத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா ஓவர் கனத்தை என்ன செய்யக்கூடாது. ஒரு தகப்பன் கனத்தை எதிர்பார்க்கலாம் பிள்ளையினிடத்துல. தகப்பன் ஸ்தானத்திற்கு தகுந்த கனத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா உங்களை கலெக்டரா நினைக்கணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா குடும்பத்தில் நீங்க தலைவராக இருக்கிறவங்க ஏதோ இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம தான் முதலமைச்சர் நினைக்கக்கூடிய அளவு கனத்தை எதிர்பார்க்க கூடாது. ஒரு விசுவாசி கனத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த ஸ்தானத்துக்கு தகுந்த கனத்தை தான் எதிர்பார்க்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் ஒரு கனத்தை எதிர்பார்க்கலாம். அந்த ஊழியக்காரர், அந்த போதகர் என்னதான ஸ்தானத்தினுடைய அந்த கனத்தை தான் எதிர்பார்க்க வேண்டும். இதற்கு அதிகமா கனத்தை என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. கனத்தை நமக்கு கொடுப்பது யார்தான்? யார்தான்? தேவன் தான். கனம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். ஆனா இப்ப கொஞ்சம் கனம் இருக்கிறாரு. ஆனா அந்த கனத்தை நம்மால காத்துக்கொள்ள முடியல. கனம் எந்த அளவுக்கு தந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? தாழ்மை வேணும். தாழ்மை வர வர ஆண்டவர் உங்களுடைய தலையை என்ன செய்வார்? உயர்த்துவார். இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிறதான தாழ்மையற்றதான நிலைமை உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அநேகர் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு பெருமையை வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் பெருமையை வெளிப்படுத்துகிறது. சிலருடைய பார்வை கூட பெருமையை வெளிப்படுத்துகிறது. ஆனா அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க, நான் எவ்வளவு எவ்வளவு தாழ்மையா இருக்கு நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய பார்வையிலேயே அநேகர் தாழ்மையுள்ளவர்களா இல்லையே. தேவன் என்னை விட ரொம்ப கரெக்டான தராசை வச்செல்லாம் நிறுத்து பார்ப்பார். மனுஷனுடைய இருதயங்களை நிறுத்து பார்க்கிறவர் யார்? கர்த்தர். உங்க கூட ரொம்ப அன்பானவங்களா இருக்கிறவங்க கூட உங்களுடைய இருதயத்தை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. இருதயத்தை அறிந்தவர் யார் தான்? தேவன் தான். சரி, அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த தாவீதை போல சொல்லக்கூடியதான ஒரு நேரம் வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை அம்சங்கள் எல்லாம் மாறணும். அப்படியே இருந்த வண்ணமாகவே நாம் இருக்கக்கூடாது. இந்த தாவீதுடைய நிலைமை நமக்கு தெரியாதவர்கள் அல்ல. நிறைய பிரசங்கங்களை தாவீதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய ஊழியக்காரங்க பேசும்போதெல்லாம் அதிகமாக இந்த தாவீதை குறித்து பேசுகிறார்கள். இந்த தாவீதுடைய ஆரம்ப நாட்களை பார்க்கும்போது இவனுடைய சகோதரர்களால் அசட்டை பண்ணப்பட்டவன், அவனுடைய பெற்றோர்களால் அசட்டை பண்ணப்பட்டவன். அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை என்ன வேலை தான்? சொல்லுங்க, என்ன வேலை? ஆடு மேய்க்கிற அற்பமான வேலை. அற்பமான வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எங்க இருக்கிறான்? காடுகளுக்குள்ளே இருக்கிறான். இவனுக்கு நண்பர்கள் பறவைகளும் மிருகங்களும் தான். இவனுக்கு மனிதர்கள் நண்பர்கள் இல்லை. இவனை ஆற்றுவதற்கு நண்பர்கள் இல்லை. இவனை தேற்றுவதற்கு நண்பர்கள் இல்லை. அவன் இருதயத்தில் எப்படியெல்லாம் நினைத்து பார்த்திருப்பான். நீங்க பாருங்க, அவன் ஒரு மூல வளர்ச்சி இல்லாதவன் கிடையாது. அபார புத்திசாலி. தாவீது அபார புத்திசாலி. அவன் எப்படியெல்லாம் நினைத்து பார்த்திருப்பான். காடுகள் அமர்ந்திருக்கும் போது என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இயக்க பணியாற்றுறாங்க. அந்த காலத்தில் உள்ளதான படிப்பு படிச்சு எல்லாம் இராணுவத்துல பணியாற்றுறாங்க. எனக்கு என்னுடைய தகப்பன் வீட்டில் உள்ளதான ஆடு மேய்க்கிற வேலை தான் என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது.
அந்த வேலையை அவன் எப்படி செய்யலாம்? உண்மையாச்சு. அதுதான் என்ன வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கருத்தா செய்யுங்க, ஆர்வத்தோடு செய்ய, உண்மையா செய்யுங்க. எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. வேலை இல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா? வேலை இல்லாதவங்க யாரும் இருக்கிறீங்களாங்க? இல்ல பாஸ்டர், எல்லாருக்கும் வேலை. ஆனா வேலை நம்ம வீட்டில் உள்ளதான வேலையை வந்து என்ன செய்கிறது இல்லை. வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட என்ன இருக்கு? வேலை இருக்கு. பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறது ஒரு வேலை. வீட்டில் உள்ளதான அநேக விதமான சின்ன சின்ன காரியங்களை பெற்றோர்களுக்கு உதவியாக இருந்து செய்வதெல்லாம் ஒரு வேலை தான். அந்த வேலையை நம்ம உண்மையாக செய்து கொண்டு ஆண்டவரை தேடிக்கொண்டு இருந்தால் போதும், தேவன் நம்ம என்ன செய்வார்? தெரிந்து கொள்வார். முதலாவது, நேர்த்தியான இடத்துல நமக்கு பங்கு கிடைக்க வேண்டுமானால் தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மனிதன் வந்து மேன்மையானவைகளை தெரிந்தெடுப்பான். ஆண்டவரோ இழிவானவைகளை தான் அவர் தெரிந்து எடுப்பார். ஆண்டவர் இழிவானவைகளை தெரிந்து எடுத்து அதை மேன்மை உள்ளதாக மாற்றுவார். ஆனா மனிதனோ மேன்மை உள்ளதை தெரிந்தெடுத்து அதை இழிவானதாக என்ன செய்து விடுவான்? மாற்றி விடுவான். தேவனுடைய கண்ணோட்டத்திற்கும் மனிதனுடைய கண்ணோட்டத்திற்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கிறது, ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. இந்த தாவீதோடு உடன் பிறந்தவர்கள் அநேகர் இருந்தாலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அந்த குடும்பத்திலே தாவீதுக்கு மட்டுமே இருந்தது. அவனோடு உடன் பிறந்தவர்கள் பராக்கிரமசாலிகள், படித்தவர்கள், யுத்த கலை வந்து அறிந்தவர்கள், தடகாத்திரமானவர்கள். ஆனால் இந்த தாவீதோ மெலிதான ஒரு சரீரம், குட்டையான ஒரு தோற்றம், மனுஷன் நேரடியாக பார்க்க இவனா எப்படி இருக்கிறான்? சுண்டைக்காய் மாதிரி இருக்கிறானா இவனால என்ன? அவனுடைய தகப்பன் கூட அவனுடைய தகுதியை பார்க்கும்போது இவன் எதுக்குதான் லாய்க்கு? அத்தனை பேரையும் ராணுவத்துல பணியாற்றுவதற்கு படிக்க வச்சதான் அண்ணா ஈசாய்க்கு இவனை படிக்க வைக்க முடியாதா? என்ன தாவீதை படிக்க வைக்க முடியாதா? தாவீதுடைய பார்வையில ஈசாயினுடைய பார்வையில இந்த தாவீதினுடைய தோற்றம் ராணுவத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. எனவே இவனுக்கு 4 மாடை பிடிச்சு கொடுத்து என்னத்தை மேய்ப்போம்? அந்த காலத்துல மாடு மேய்க்கிறதுன்னா ரொம்ப கேவலமான தொழில் நினைப்பாங்க. ஆனா இப்போ மாடு மேய்க்கிறதும் ஆடு மேய்க்கிறது தான். சமீபத்தில் ஒரு நபர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எத்தனை எரும மாடு வச்சிருக்காங்க? 15 எரும மாடு 20 எரும மாடு வச்சிருக்கேன். அவர் கௌரவமா சொன்னார். உண்மையிலே அது கௌரவம் தான், நான் அதை தப்பாலாம் நான் சொல்லலை, கௌரவமா சொன்னாரு. கூட வந்தவர் சொன்னாரு, இவர் மாட்டுக்கு பால் கறந்து கூட விற்க மாட்டாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் மாடு வளர்ப்பது எதுக்குதான்? எல்லாரும் மாடு வளர்ப்பது பால் கறந்து விற்பது இருக்குதான். ஆனா இவரு பால் கறக்காம கூட நிறைய நாள் வந்து விட்டுருவாரு. எது குடிக்கட்டும்? கண்ணுக்குட்டி குடிக்கட்டும்னா அவ்வளவு பாலையுமே வந்து விட்டுருவாரு. நினைச்சா கறப்பாரு, இல்லைன்னா கறக்க மாட்டாரு. எனக்கு அவர் சொல்றது இப்பதான் அது புதுசா வந்து கேள்விப்பட்டேன். அப்ப அவர்கிட்ட என்ன அப்படி நீங்க விட்டுறீங்கன்னு கேட்டேன். அது என்னத்துக்கு? அது மாடு குடிச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு வித்தானா ஒரு மாடு 15,000 20,000 ரூபாய்க்கு வந்து என்ன செய்யும்? போகும். ஒரு மாடு ஒரு 6 மாசத்துல 15,000 20,000 பேர் ஒரு 4 மாடு கிடைச்சுன்னா அதுவே 4 கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய வந்து ஒரு தொகை அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்போ மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறதெல்லாம் இப்போ டீசெண்டான தொழில். அந்த காலத்துல நான் சிறுவனா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், என் வயது உள்ளவங்களுக்கு தெரியும், அறிவாளிகள் எந்த மேய்க்க மாட்டாங்க, மாடு ஆடு மேய்க்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து படிப்பு வராதவங்க, கொஞ்சம் சரீரத்துல வந்து சுகவீனமானவங்க, அவங்க தான் எதை பத்திட்டு இருப்பாங்க? ஆடை பத்திட்டு இருப்பாங்க. இந்த தாவீத ஈசாய் அப்படி கணக்காக்கி என்ன மேய்க்க விட்டாச்சு? ஆடு மேய்க்க விட்டாச்சு. சாமுவேலை ஆண்டவர் அனுப்பும் போது கூட இந்த ஈசாய் அவனாக தாவீதை வந்து கூட்டிக் கொண்டு விடல. முன்னாடி அவ்வளவு பிள்ளைகளையும் இந்த சாமுவேல் பார்த்ததற்கு பிறகு இவர்கள் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னதற்கு பிறகும் அந்த ஈசாய்க்கு யாரை குறித்த எண்ணம் இல்லை. அப்ப ஈசாயினுடைய இருதயத்துல என்ன இருந்திருக்கிறது? நம்ம பார்க்கிறபடிதான் யாரும் பார்ப்பாரு, ஆண்டவர் பார்ப்பார் நினைத்து கொண்டிருந்திருக்கிறார்.
நான் சாமுவேல் கேட்கிறார், இவர்களை அல்லாமல் வேற வேற பிள்ளைகள் உமக்கு இல்லை. ஆண்டவர் தேடி பார்த்து ஆசீர்வதிக்கிறதான தேவன். நீங்க என்ன படித்திருக்கிறது முக்கியம் அல்ல, எவ்வளவு பணம் இருக்கிறது முக்கியம் அல்ல, வேதத்துல எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் இருக்கிறது. எல்லா இடத்திலையும் பணத்தை வைத்து பொருளை வைத்தா ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் கேட்கிறது உங்களிடத்துல என்ன இருக்கிறது. அங்க தீர்க்கதரிசியினுடைய மனைவியிடத்துல இன்னொரு தீர்க்கதரிசி கேட்கும் போது உன்னிடத்துல இப்போ என்ன இருக்கு? தீர்க்கதரிசி மரித்து போனார், கடன் வாங்கி வச்சுட்டு என்ன செஞ்சாரு? கடன் வாங்கி வச்சுட்டு மறிச்சு போனாரு. இப்ப கடன்காரங்க என்னுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த வராங்க. இப்ப தீர்க்கதரிசி கேட்கிற உன்னிடத்துல என்ன இருக்கிறது? என்ன இருந்துச்சு? கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. போதும், இது போதும், கொஞ்சம் இருக்கிறது அல்லவா, இது போதும். இதை யார் பெருக்கி தருவார்? ஆண்டவர் பெருக்கி தருவார். வருமானங்கள் நிறைய வந்து பத்தாமல் இருக்கிறவர்களும் உண்டு, வருமானங்கள் குறைய வந்து மீதம் வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் குறைவான வருமானத்திலேயே என்ன வரும்? மீதம் கட்டாயம் வந்து வரும். மீதம் வராவிட்டால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கையின் பிரயாசத்துல இல்லை. பிறகு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, என்ன காரணத்தினால் ஆசீர்வாதம் இல்லை? யோசிக்க யோசிக்க உங்களுக்கு தெரியும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ண உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, ஏன் என்னுடைய பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லை? வருமானங்கள் வரத்தானே செய்கிறது, ஆனா 10ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ள வருமானம் எல்லாம் அப்படி காலி பண்ணவே கூடாது. எப்போதும் வீட்டில் ஒண்ணு இல்லைனாலும் சொல்லுவாங்க அந்த காலத்துல, அரிசி பானைன்னா அரிசியே இல்லைன்னா அதுல கொஞ்சம் அரிசி இருக்கணும். என்னன்னாலும் சுத்தமா அடிக்க கூடாது. காசா இருந்தாலும் சுத்தமா வந்து ஒண்ணும் இல்லாம வெறுமையாக்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு தரித்திரத்தினுடைய அடையாளம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. நீங்க தேவனிடத்துல கேட்கலாம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். தாவீது சொல்கிறாரு, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே, தாவீதுக்கு நேர்த்தியான இடத்துல பங்கு கொடுத்திருக்கிறேன், எனக்கு நேர்த்தியான இடத்துல பங்கு தாருங்க. நம்ம சாதாரண தெய்வத்திலிருந்து வழிபடவில்லை. அவர் இந்த உலகத்தில் உள்ளதான சகல ஐஸ்வர்யத்திற்கும் அவர் சொந்தமான ஆள், சொந்தமான நபர். யாரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த முடியும். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும். சிலர் நினைக்கிறீங்க, இப்போ நானும் ஜோமனி தானே பார்க்க ஆசீர்வாதம் இல்லை. உங்க ஜெபத்தை நான் பார்த்தேன் இல்லை, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். எப்படி ஜோம்றீங்க நீங்க, எப்படி ஜோம்றீங்க எனக்கு தெரியும் அனுபவத்துல. நீங்க பண்ணுகிறது ஒன்றும் என்னவே இல்லை. ஒரு சிலரை தவிர மற்றவர்களெல்லாம் பண்ணுகிறது என்னவே இல்லை, ஜெபமே இல்லை, ஜெபம் கேட்கப்படவே இல்லை. உங்களில் அநேக சில நன்மைகளை பெற்றிருப்பது தானாக தேவன் உங்களுக்கு கொடுத்ததுதான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு இன்னும் ஒன்றையும் சாதித்துக் கொள்ளவில்லை. நீங்கள் தேவனிடத்துல எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமோ அப்படி ஜெபம் பண்ணினால்தான் அந்த ஜெபம் ஆண்டவரிடத்துல எட்டும். நீங்க ஆண்டவரிடத்துல எட்டாம உட்கார்ந்துட்டு ஒரு 4 வார்த்தை சொல்லி ஆண்டவரை அதை செய்யுன்னு சொல்லிட்டு போன உடனே நமக்கு நினைச்சு அது கிடைக்காது. அங்கே வேதத்துல பார்க்கிறோம், யோசுவா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யலாம்? விழுந்து கிடந்தான். எதுக்கு? ஒரே காரியத்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு என்ன கிடைச்சது? தோல்வி கிடைச்சது. வெற்றி தான் கிடைக்குன்னு சொன்னீங்க, ஆனா என்ன கிடைச்சிட்டு? தோல்வி கிடைச்சிட்டு. இந்த ஒரே ஜெபம் தான் எப்பத்துல இருந்து நானும் ஜெபம் பண்றோம். 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சிடும். எத்தனை நிமிஷத்துல? இன்னும் ஜெபம் ஒண்ணுமே இல்லையே, எப்படி ஜெபம் பண்றது? நீங்க காலமெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் எவ்வளவோ ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது. உங்களை சூழவே உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே நீங்க மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபம் பண்ணலாம். அவ்வளவு ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது. உங்க கணவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது எத்தனையோ மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்காக எவ்வளவோ ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஆனா ஜெபத்தெல்லாம் குறைச்சிட்டோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபத்தை குறைச்சிட்டு நம்முடைய பிரயாசங்களை அதிகமாக்குறோம். என்ன பிரயாசம்? பேசி சரிப்படுத்திடலாம் பார்க்கிறோம், அடிச்சு சரிப்படுத்திடலான்னு பார்க்கிறோம், கஷ்டத்தை கூட சரிப்படுத்தலான்னு பார்க்கிறோம். எப்படி சரிப்படுத்த முடியும்? ஜெபத்தின் மேல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறகு முகம் இப்படி கருத்து போயிருக்கு? பிரைட்டா இருக்கும். ஜெபத்து மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா எனக்கு நிகரான ஆள் யாருமே இல்லை. எனக்கு ஜெபத்து மேல் நம்பிக்கை இருக்கு. என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது அல்லவா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு நிகரான ஜனம், உனக்கு நிகரான ஜனம் உண்டோ? யாருக்கும் இல்லாத பாதுகாப்பு யாருக்கு? யாருக்கு? உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணு இல்லை. எப்படி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டு வர உங்களுக்கு தெரியல. இந்த உலகத்துல, இந்த இந்தியாவில் இருக்கிறதான முதல் குடிமகனுக்கு இருக்கிற செட்ரக பாதுகாப்போட அதிகமான பாதுகாப்பு யாருக்கு இருக்கு? இதோ நான் உங்களை என்னுடைய உள்ளம் கைகளில என்ன செய்திருக்கிறேன்? உள்ளம் கைகளில வரைந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம அவ்வளவு நீதிமான ஆளா? என்னத்தினால வரைந்திருக்கிறார்? நாம் அவரை விசுவாசித்து நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறது அந்த ஒரு தகுதியினால்தான். வேற எந்த தகுதியுமே இல்லை. நாம் நல்லவர்கள் கிடையாது. நாம் எல்லாம் முழுசு கெட்டவர்களாகத்தான் வாழ்ந்து வருகிறோம். தேவன் எதிர்பார்க்கிறதான ஜீவியம் இல்லை. போகிற வருகிற இடங்கள் எல்லாம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காட்டாமல் நாம் எல்லாம் நம்முடைய மாம்சத்துடைய சுபாவங்களையும் பிசாசுடைய சுபாவங்களையும் தான் நாம் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறோம். தெய்வீக சுபாவங்கள் நம்மிடத்துல இல்லை. அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, தயவு இல்லை, விசுவாசம் இல்லை, சாந்தம் இல்லை, ஆசை அடக்குகிறது இல்லை, இச்சைய அடக்குகிறது இல்லை. எதை பார்த்தாலும் என்னதுதான்? ஆசைதான். எதை பார்த்தாலும் ஆசைதான். 100 சேலை இருந்தாலும் அடுத்தவங்க ஒரு சேலை கட்டின ஆசைதான். 1 கிலோ தங்கம் விதவிதமா வீட்டுல இருந்தாலும் அடுத்தவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன்ல ஒரு டோலாக்க வாங்கிட்டு வந்தா என்னதுதான்? என்னதுதான்? ஆசைதான். எத்தனை வாகனம் வாங்கினாலும் ஆசை விடல. எத்தனை வீடு கட்டினாலும் ஆசை விடல. என்ன பண்ணினாலும் வந்து என்ன விடல? ஆசை விடல. ஆனா வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இச்சை அடக்கம் எல்லாவற்றின் மேலையும் நமக்கு என்ன வேணும்? வேதத்துல பக்தன் பவுல் சொல்றார் அல்லவா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்த சொல்றாரு, அடுத்த வார்த்தையில் என்ன சொல்றாரு? எல்லாம் எனக்கு எப்படி இருக்காது? தகுதியா இருக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இதுதான் தகுதி. எப்படிப்பட்டதான வஸ்திரம் கட்டலாம்? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி வஸ்திரம் போடலாம்? கலர் வஸ்திரம் போடலாமா? இல்ல அங்கி போடலாமா? முஸ்லிம்கள் போட்டிருக்க மாதிரி அங்கி போடலாமா? இல்ல சுடிதார் போடலாமா? இல்ல ஸ்கர்ட் போடலாமா? எது போடலாம்? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? என்ன வஸ்திரம் பெண்களுக்கு? தகுதியான வஸ்திரம். வேதம் இவைகளை நமக்கு போதிக்கிறது. ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு போதிக்கிறதான நல்ல சுபாவங்களை எல்லாம் நாம் வெளிப்படுத்தாமல் நாம் நம்மையும் சத்ருடைய சுபாவங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எப்போதுமே நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சாத்தான் தனித்து லகுவாக இயங்க அவனால முடியாது. எனவே நமக்கு இருக்கிற சுபாவத்தை தான் அவன் வந்து பயன்படுத்துகிறான். கோபக்குணம் இருக்கிறதா? உங்ககிட்ட வேற ஒரு சுபாவத்தை கொண்டு வர லகுவாக அவனால முடியாது. எதைத்தான் தூண்டுவான்? எதைத்தான் தூண்டுவான்? இவங்க கோபம் உள்ளவங்க, எனவே இவங்களை வந்து தேவனுக்கு பிரியமில்லாம ஜீவிக்க வைக்கணும்னா எதை தூண்டினா போதும்? கோபத்தை தூண்டினா. சிலர் எப்ப பார்த்தாலும் துக்கமா இருப்பாங்க. அவங்க சாத்தா நல்ல வேலை செய்வான். இவங்க ஏற்கனவே எப்போதும் மூஞ்ச தொங்கப்பட்டு தான் இருப்பாங்க. எனவே இவங்கள சந்தோஷமா இருக்க விடவே கூடாது அப்படின்னா துக்கமான காரியங்களே இவங்களை கேட்கும்படியாக வைப்பான். அதனால இவங்க பாதிக்கப்பட்டு எப்போதும் இவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்க. துக்க முகத்தோடு தான் இருப்பாங்க. பொறாம குணமா? பொறாம தான் வரும். தூண்டுவான். யார் தூண்டுவான்? சாத்தான் வந்து தூண்டுவான். அப்ப தெய்வீக சுபாவங்கள் நமக்குள் இல்லாத பட்சத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடுவோம். நான் ஒரே ஒரு பகுதியை தான் உங்களுக்கு சொல்வதற்கு நேரம் இந்த நாட்களிலே இருந்தது. வரப்போகிற நாட்களிலே
மற்றுமுள்ளதான காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. தாவீது சொல்கிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு என்ன கிடைத்தது? பங்கு கிடைத்தது. நீங்க சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு எப்படி தந்திருக்கிறார்? நேர்த்தியான பங்கை தந்திருக்கிறார். என்னுடைய சகோதரர்களை போல இல்லை, நான் என்னுடைய அண்டை வீட்டார் போல இல்லை, என்னுடைய உற்றார் உறவினர்களை போல நான் இல்லை. எனக்கு ஆண்டவர் நேர்த்தியான இடத்துல பங்கை தந்திருக்கிறார். எனவே நான் சிறப்பான சுதந்திரத்தோடு என்ன செய்யறேன்? சிறப்பான சுதந்திரம் என்றால் என்ன? குறிப்பிடத்தக்கதான விதத்துல, எல்லா ஜனங்களும் மேன்மையாக எண்ணக்கூடியதான விதத்துல கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருப்பார்? மேன்மைப்படுத்தி வந்து வைத்திருப்பார். இது யாரால் உண்டானதான மேன்மை? தேவனுடைய எப்படி எப்போது நினைங்க, அவங்களால் மேன்மை அடையணும், இவங்க எனக்கு உதவி செய்ய மேன்மை அடையணும் நினைக்காதங்க. ஆபிரகாம் சொன்னான் அல்லவா, ராஜாக்களை பார்த்து அவன் சொன்னான் அல்லவா, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று சொல்லி இந்த ராஜாக்கள் நாளைக்கு வந்து என்ன செய்யக்கூடாது? சொல்லிடக்கூடாது. எனவே ஒரு சரடம் ஒரு வாறு கூட எனக்கு வந்து என்ன செய்யலாம் வேண்டாம். என்னை ஆசீர்வதித்திருக்கிறது யார்? நீங்க ஒவ்வொருவரும் அந்த ஒரு வைராக்கியத்தில் இருக்கணும். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்லணும். என்னுடைய உயர்வில் யார் வந்து பங்கெடுக்க கூடாது. என்னுடைய உயர்வில் பங்கெடுக்கக்கூடியவர் அவர்தான். நான் அவரையே உயர்த்த வேண்டும். எனக்கு இருக்கிற எல்லாவற்றின் மூலமாக வருகிற துதி, கனம், மகிமை எல்லாம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. அந்த அடிப்படையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். அந்த அடிப்படையில நீங்கள் ஆண்டவருக்காக ஜீவனம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு நேர்த்தியான இடங்களிலே பங்கை கொடுத்து இந்த தாவீதுடைய மேன்மையை, தாவீதுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நம்மெல்லாம் உள்ளங்கால் படியிட்டு நம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். தாவீது சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவர் முன்பாக அவர் சொல்வதற்கான ஒரு கிருபை ஆண்டவருக்கு கொடுத்தாரே. சிறப்பான சுதந்திரத்தை தேவன் எனக்கு தந்திருக்க என்று சொல்லி மனப்பூர்வமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த தாவீதுக்கு கிருபை செய்தாரே. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஆண்டவர் மேன்மை உங்களை கட்டளையிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணுகிறீர்கள், ஆனால் முயற்சி வாய்க்க மாட்டேங்கிறது. காரிய சித்தி கர்த்தரால் வரும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய நபர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும், உங்களுடைய வாழ்க்கை உயர்வடையும், உங்களுடைய வாழ்க்கை கனத்திற்குரியதாக மாறும். எனவே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரை தாவீதை தெரிந்து கொண்டபடியினார் அவருடைய வாழ்க்கை சிறப்பான சுதந்திரத்திற்குரியதாக மாறினது. என்னை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறீங்க. உங்க சிறப்பான சுதந்திரத்திற்கு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உடைய நாம மகிமைக்காக நான் மேன்மையாக இருக்க வேண்டும் விரும்புகிறேன். உடைய நாம மகிமைக்காக நான் கனத்திற்குரியவனாக இருக்க விரும்புகிறேன். நான் வேலை செய்கிற இடத்துல மேன்மை அடைய வேண்டும், கனத்திற்குரியவனாக மாற வேண்டும். நான் வருகிற போகிற இடத்துல என்னுடைய உற்றார் உறவினர்களுக்குள்ளே நான் மேன்மைக்குரியவனாக சிறப்பான சுதந்திரத்திற்குரியவனாக மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எனக்கு தாருங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உங்க நாமத்தை பாட சோத்தரிக்க மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே. நன்றியோடு சோத்தரிக்கிறோம். உடைய ஆராதனை எல்லாம் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்கிறோம். நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ தந்ததான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். பக்தர் தாவீது சொல்கிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொன்னதான வார்த்தையின்படி நாங்களும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யத்தக்கதான விதத்தில் எங்கள் எல்லாருக்கும் நேர்த்தியான இடத்துல பங்கை தாருங்க ஆண்டவரே. சிறப்பான சுதந்திரத்தை இந்த சபையிலே கடந்து வருகிறதான ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் நன்மை நாள் இருப்புங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறதான தேவன் எல்லாரையும் கனப்படுத்துங்க ஆண்டவரே. நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறத்தக்கதான போதனைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த போதனைகளின் அடிப்படையில் நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க கர்த்தாவே. வராத ஜனங்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்கள், வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிக்க இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கெல்லாம் எங்கள் எல்லார்களையும் காத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துடைய வஞ்சை கிரியைகளுக்கு விலை காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய எல்லா சதி செயல்களுக்கும் எல்லாரையும் விலைக்கு கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்கும் மறுபடியும் ஒரு முறை கூட உடைய சன்னிதானத்திலே கடந்து உங்களுடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படியாக தேவன் தாமே எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. இந்த பூமியில நடமாடுகிறதான கொடூர வியாதிகளுக்கு எல்லாரையும் விலைக்கு காத்திரை தொடர்ந்து கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. மறுபடி கர்த்தாவே, இந்த பொல்லாத வியாதி எந்த மனிதர்களை ஆளுகை செய்யாதபடி, ஒருவரை தொடாதபடி, சபையில வருகிற உடைய பிள்ளைகள் ஒருவரை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய சகலவற்றை கர்த்தருடைய திருப்பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து